ஆயிரக்கணக்கான தெய்வங்கள் வந்து எனது சிறுவிலிருந்து விடுதலையாக்கி கொண்டு போக முடியும். சர்வ வல்லமையுள்ள தேவன் தூர தரிசனத்துல தூரமா நம்மெல்லாம் பார்த்துருக்கோம். இந்த வெள்ளாள கிராமத்துல நான் சிறுவில் அடிக்கப்பட்டா என் ஜீவனை கொடுத்தா இவங்க எல்லாம் வச்சுக்கப்பட்டு உட்கார்ந்து ஆண்டவரை சத்தம் கேட்காம இப்படி கை கட்டி பாடுவாங்களே. சத்தம் கேட்கறவங்க கை தட்டுங்க. சபையில் உள்ளவங்க உட்கார்ந்து சத்தம் கேட்காம கை தட்டி அப்படியே சத்தம் கேட்காம கை தட்டி பார்ப்போம். நம்ம முகம்லாம் தெரிஞ்சிருக்கு. அந்த சிலுவையில ஜீவனை கொடுத்த அந்த பாடுகளை நான் ஏற்றுக்கொண்டா என் பிள்ளைகள் ரசிக்கப்படுவாங்க. என் பிள்ளைகளுக்கு மீட்பு உண்டாகும். அவங்க சாபங்கள் அவங்க நோய்களை நான் சிலுவையில ஏற்றுக்கொண்டேன். அவன் சிலுவை மரணத்தை அந்த பாடுகளை கஷ்டங்களை சந்தோஷமாய் அவர் ஏற்றுக்கொண்டார். அவன் யாரும் பிடிச்சி சிலுவையில் அடிக்க முடியாது. அவன் நினைச்சாருன்னா 1000 தேவதலுக்கு மேலாக வந்து அவர் வீட்டுக்கு கொண்டு போயிருக்க முடியாது. அவர் கட்டளைகளுக்குள்ள நம்ம மீது கொண்ட பாசம் அன்பின் வெளிப்பாடு சிலுவையில தன்னை முற்றிலுமாய் அர்ப்பணித்தார். ஆமென். அல்லேலூயா. இந்த வார்த்தையை சொல்லி பாடலாமா? சாபமான உள்முடியும் மலையிலே சுமந்து கொண்டோம் சிலுவையில வெற்றி சிறந்தி இப்பொழுதும் காயங்களை காட்டி பிதாவினிடத்தில் நமக்காய் பரிந்து பேசுகிறவர் அவன் நம்ம நிறைய நேரம் மிஸ்டேக் பண்றதா இருக்கிறோம். பிசாசு போட்டுதல் வரும்போதெல்லாம் அவனுக்கு பொருளை அழிக்க வரும்போதெல்லாம் ஏசப்பா பிதாவினிடத்தில் காயங்களை காட்டி இவனுக்காக காயங்கள் கைகளை காயங்கள் ஏற்று